அடுத்த பொது தேர்தலில் கட்சி நாடாளுமன்ற இடத்தை தக்க வைத்துக் கொள்வதை உறுதி செய்யுமாறு பண்டானில் உள்ள PKR உறுப்பினர்களுக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளதாக தெங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸ் இன்று தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஒரு பதிவில் PKRின் அரசியல் குழுவின் பதவி வழி உறுப்பினரான ஜப்ருல் ஞாயிற்றுக்கிழமை ஜொகூர் பாருவில் நடைபெற்ற பக்கத்தான் ஹரப்பான் மாநாட்டில் கலந்து கொண்ட பண்டான் PKR தலைவர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைத்ததாக அவர் கூறினார். இந்நிலையில் பண்டான் PKR தலைவர்கள் கட்சிக்கு தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தியதோடு பண்டான் பிரிவில் முயற்சிகளை வலுப்படுத்த உறுதியுடன் இருப்பதாகவும் தெரிவித்ததாக அன்வாரின் மூத்த அரசியல் ஆலோசகரான ஜஃப்ருல் கூறினார். பண்டான் நாடாளுமன்ற இடம் PKR வசம் இருப்பதை உறுதி செய்யுங்கள் என்று அன்வார் கேட்டுக்கொண்டதாக ஜஃப்ருல் கூறினார். ஹம்சா ஜைனுடின் ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கூட்டணியில் இணைவது குறித்து பரிகாத்தான் நேஷனல் எந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவில்லை என்று துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். மேலும் பரிசீலனைக்காக அந்த குழு இதுவரை எந்த விண்ணப்பத்தையும் சமர்ப்பிக்கவில்லை என்றும் துவான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதுவரை 4 கட்சிகள் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் சேர்வதற்கு முறையாக விண்ணப்பித்துள்ளதாக பாஸ் கட்சியின் துணைத் தலைவருமான அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இறுதி முடிவு எடுப்பதற்கு முன்பு பல ஆவணங்களை மதிப்பாய்வு செய்ய கூட்டணிக்கு அவகாசம் தேவை என்று அவர் கூறினார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் தற்போது பாஸ், பெர்சாத்து, கெராக்கான் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சி ஆகியவை உள்ளன. பெர்சாத்து கூட்டணியில் இருந்து நீக்கப்பட்ட போதிலும் தனது அரசியல் போராட்டத்தில் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியை விட்டு வெளியேறப் போவதில்லை என்று ஹம்சா முன்னதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியா சபா பல்கலைக்கழக கடற்கரைக்கு அருகில் அடிக்கடி தென்பட்ட 300 கிலோ எடை கொண்ட முதலை ஒன்றை இன்று 20க்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் ஒன்றிணைந்து பிடித்தனர். சுமார் 3.7 மீட்டர் நீளமுள்ள அந்த முதலை கடற்கரையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் காணப்பட்டதை அடுத்து சபா மாநில சட்டமன்ற கட்டிடத்திற்கு அருகே பிடிபட்டது. கடந்த சில வாரங்களாக UMS கடற்கரைக்கு அருகில் முதலை நீரின் மேற்பரப்பிற்கு வருவதாக கூறப்பட்டதால் குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியது. கடற்கரை பகுதியில் இருந்து முதலையை அப்புறப்படுத்துவதற்காக நடவடிக்கை குழுவினரும் கிராம மக்களும் சேர்ந்து சுமார் 500 மீட்டர் தூரம் ஒரு குன்றின் மீது அதனை சுமந்து செல்ல வேண்டி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபா கோத்தகினபாலு தொங்கோடியில் உள்ள ஒரு வன காப்பகத்தில் வேட்டையாடப்பட்டிருக்கலாம் என நம்பப்படும் முகம் சிதைக்கப்பட்ட நிலையிலும் தந்தங்கள் இல்லாத நிலையிலும் ஒரு ஆண் யானை இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுங்கை பினாங்கா வன காப்பகத்திற்குள் இந்த யானை கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் டாக்டர் ஜஃப்ரி அரீஃபின் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். சபா வனவிலங்கு துறை அதிகாரிகள், சமூக வன காவலர்கள் மற்றும் காவல்துறையினர் அடங்கிய ஒரு குழு நேற்று அந்த இடத்தை ஆய்வு செய்ததாக அவர் கூறினார். மே 17ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு அப்பகுதிக்கு அருகில் உள்ள தோட்ட பணியாளர்கள் ஒரு பெரிய வெடிப்பு போன்ற சத்தத்தை கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கனமழை காரணமாக உடனடியாக ஆய்வு செய்ய முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுநாள் காலை 6:30 மணிக்கு அந்த யானையின் சடலத்தை கண்டுபிடித்தனர். இறப்பிற்கான சரியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர படப்பிடிப்பின் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் ஒரு பிக்கப் ட்ரக்கில் தீப்பந்தங்களை கொளுத்திய குழுவுடன் தொடர்புடைய 15 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவல்கள் மற்றும் உளவு தகவல்களை சேகரித்ததன் அடிப்படையில் 17 முதல் 30 வயதுக்கு உட்பட்ட சந்தேக நபர்களை பத்து கேவ்ஸ், காஜாங், ஷாலா மற்றும் டெங்கில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறை கைது செய்ததாக டாங்வாங்கி காவல் நிலைய தலைவர் சஜாலி அடாம் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் கடை உரிமையாளர், ஊழியர்கள் மற்றும் அந்த ஆடை வணிகத்திற்காக விளம்பர சாகச நடவடிக்கைகளை மேற்கொள்ள பணியமர்த்தப்பட்ட நபர்கள் அடங்குவர் என்று அவர் கூறினார். அதிகாலை 2 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தின் வைரலான காணொளியில் ஒரு பிக்கப் ட்ரக்கில் இருந்த பல பேர் தீப்பந்தங்களை கொளுத்தி 6.6 என்ற வாசகம் கொண்ட பதாகையை அசைப்பதும், அதே நேரத்தில் மோட்டார் சைக்கிள்களில் வந்த 2 பேர் அந்த வாகனத்தை சுற்றி வட்டமிடுவதும் காணப்பட்டது. 6 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஒரு ஆடை கடைக்காக இந்த குழுவினர் விளம்பர உள்ளடக்கத்தை படமாக்கி கொண்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
கெடா அலோஸ்டாரில் ஒரு பெண்ணின் கழுத்தில் கத்தியால் குத்தியதாக கூறப்படும் நபர் தன் காதலி தன்னை கைவிட்டதால் அவ்வாறு செய்திருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 32 வயது சந்தேக நபர் மற்றும் 35 வயதான பாதிக்கப்பட்ட பெண் சம்பந்தப்பட்ட இச்சம்பவத்தின் முக்கிய நோக்கத்தை கண்டறிய தாங்கள் இன்னும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக கெடா காவல்துறை தலைவர் டாக்டர் அட்லி அபுஷா தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:24 மணிக்கு ஒரு உணவகத்தின் முன்பாக சண்டை நடந்ததாக காவல்துறைக்கு அழைப்பு வந்தது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கழுத்தில் காயங்கள் ஏற்பட்டிருந்தன. மேலும் அவர் இரத்த கரைப்படைந்த நிலையில் காருக்குள் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சம்பவத்திற்கு பிறகு சந்தேக நபர் தப்பி ஓடிவிட்டதாகவும், மேலும் சம்பவ இடத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமான் ஊடாவில் உள்ள ஒரு வழிபாட்டு தலத்திற்கு அருகில் கைது செய்யப்பட்டதாகவும் அட்லி அபு ஷா நேற்று கெடா காவல்துறை தலைமையகத்தில் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண் ஒரு தனித்து வாழும் தாயார் என்றும், சந்தேக நபர் விவாகரத்து பெற்றவர் என்றும், இருவரும் ஒரு வருடத்திற்கும் மேலாக ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் என்றும், இருவரும் ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிந்து வந்ததாகவும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக காரின் ஹாரனை ஒலித்த செயல் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் இரத்தப்போக்கை நிறுத்த முதற்கட்ட சிகிச்சையும் அளிக்கப்பட்டது என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பெண் தற்போது சீரான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட், கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0112443010 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.